ஒரு சின்ன பையன் என் பேரன் கேட்குறான், இவ்வளோதான் இருக்கிறான். நான் போன நேற்று, தாத்தா எங்கள் கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்லங்கிறான். என்ன வயசு? 3 வயசு இருக்கும். தாத்தா எங்கள் கட்சிக்கு வந்துட்டீங்கிறான். இன்னொரு பையன் கேட்குறான், ரோட்டில் போகிறேன், மாமா எங்கள் தளபதி கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்ல, வாங்க வாங்க அப்படிங்கிறான். அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் தளபதி ஆட்சி தான் தமிழகத்தில், என்றுமே தமிழக தளபதி ஆட்சி தான். அதிமுகவில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கரத்தை வலுப்ப எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிறோம். அவரை நிரந்தர கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொன்னோம். அதே போலதான் இதே மேடையிலே சொல்கிறேன், தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். இயக்கம் ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே திரும்பி பார்த்த வரலாறை படைத்த தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். அவர்களுக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த தீய சக்தி திமுக விடியலை தருகிறேன் என்று சொல்லி, விடியலை தருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தான் விடிஞ்சது, தமிழக மக்களுக்கு அல்ல. பணம் மட்டும் இருந்தால் போதும், அதிகாரம் இருந்தால் போதும், ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று மனக்கணக்கு போட்டவர்களுடைய மனக்கோட்டையை தகர்த்த தலைவன் இந்த நம்முடைய தலைவர் அவர்கள். ஆட்சி அதிகாரத்திற்கும் வேலை இல்லை, பணத்திற்கும் வேலை இல்லை, அன்புக்கு அடிமை என்பதை நிரூபித்த இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. நீங்கள் உத்தரவிடுங்கள், உங்கள் பின்னால் ஒரு எளிய தொண்டனாக உங்கள் பின்னால் இந்த இயக்கத்தை கழகத்தை வலுப்படுத்துவதற்கு இரவு பகல் பாராமல் போராடுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே தமிழகம் என்பது இனிமேல் தளபதி கையில் தான் இருக்கிறது. தளபதி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நிறைய சவால்கள் இருக்கிறது. போன தீய சக்தி திமுக ஆட்சியில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்தது. குழந்தைகள் பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு சவாலாக இருக்கிறது. போதைப் பொருள் ஒரு சவாலாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ஒரு சவாலாக இருக்கிறது. இப்பொழுது புதிதாக கர்நாடகாவில் இருந்த காவேரி பிரச்சனை ஒரு சவாலாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தினுடைய வேலை வாய்ப்பு ஒரு சவாலாக இருக்கிறது. அத்தனை சவால்களையும் தூள் தூளாக்கி தமிழகத்தில் ஒரு தூய ஆட்சியை, ஒரு பாதுகாப்பான ஆட்சியை, எப்பொழுதும் மக்கள் பெண்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாடக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய தளபதி அவர்கள் பின்னால் தமிழகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் புறப்பட்டு விட்டார்கள். இனி உங்கள் காலம். நீங்கள் உத்தரவிட்டால் எதுவையும் செய்ய தயாராக இருக்கிறோம். தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்த உங்கள் உயிரை கொடுத்தாவது அதை செய்து காட்டுவோம் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இனிமேல் கரூர் மாவட்டம் தளபதியினுடைய கோட்டை என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் இருக்கிற இளைஞர் பட்டாளம்